ஒரு வாட்டர் மேலான பீஸா போட்டு அதை பாக்ஸா வெட்டி மைதா 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் மாவு 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் உப்பு போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸா வெட்டின வாட்டர் மேலான இதுல போட்டு பிரட்டி ஒரு தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. துருவன தேங்காவை இதுல தூவி கொதிக்கிற எண்ணெயில போட்டு எடுங்க. மேல மொறுமொறுன்னு உள்ள ஜூஸியா சாப்பிட டிஃபரெண்டா இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான். ஒரு வாட்டி வாட்டர் மேலான இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி மாவு வெளியே கோட்டிங் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஒரு நியூட்ரியன் கூட வந்து உங்களுக்கு வந்து டீக்ரேட் ஆகாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாக நீங்கள் ஃப்ரூட் சாப்பிடும்போது உங்களுக்கு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? ஏப்ரல் ஃபூல். ஸோ நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றதே அதில் இருக்க நியூட்ரியன்ஸ்க்காக தான். இப்படி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது ஹை டெம்பரேச்சர்னால அதில் இருக்க பி வைட்டமினும் சி வைட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆயிடும். இப்படி ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரூட்ஸில் இருக்கிற நல்ல கொழுப்பெல்லாம் டிரான்ஸ்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அது ஹை கேலரி ஃபுட்டாக மாறிடும். நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்கள் பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஃப்ரூட்ஸில் இருக்கிற நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்டான பாலிஃபினாலும் ஃப்ளேவனாய்ட்ஸும் இந்த ஹை டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணுறதுனால சீக்கிரமாகவே டீக்ரேட் ஆயிரும். முக்கியமாக ஃபைபர் வந்து அதில் சுத்தமாக டெஸ்ட்ராய் ஆயிரும். அதனால பழத்தை பழமாகவே சாப்பிடுங்க. ஸோ அப்படி வித்தியாசமாக குக் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமே.